ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கீரை வடைக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 10 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு அந்த பருப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை பாதி அளவுக்கு அரைஞ்சதும் இது கூட சோம்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க பருப்பு அதையும் இது கூட சேர்த்து வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரையை வெட்டி வச்சுருக்கேன். எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் 10-12 சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி பாலாக பிடிச்சி முன்னாடியே வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் காய வச்சு எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வடையை தட்டி போட்டு கொஞ்சம் வெந்ததும் திருப்பி போட்டு பொன்னிறம் ஆகின அளவுக்கு வந்ததும் எடுத்தால் சுவையான கீரை வடை தயாராகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.